அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு தகவலோட தான் வந்திருக்கேன். நாங்க அடிக்கடி வீதிகளை பயன்படுத்துறோம். எங்களோட தேவைகள்ல, எங்களோட வாழ்க்கையில எல்லாமே எங்களோட வீதிகளோட தான் சம்மந்தப்பட்டு வருது. நாங்க எல்லா விஷயத்தையுமே நாங்க வீதிகளோட தான் நாங்க எங்களோட பயணங்களை செல்றோம். தனிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லாமே நாங்க வீதிகளோட, எங்களோட சாலைகளோட தான் எங்களோட பயணமே செல்லுது. நாங்க வர்ற ஒரு சின்ன பிழை எங்களோட வாழ்க்கையே மாத்திடுது. எங்களோட எல்லாத்தையுமே மாத்தக்கூடியதாக இருக்குது. இந்த நேரத்துல நாங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும். நாங்க வீதிகள்ல செல்லும் போது எப்பவுமே நாங்க வீதி விதிமுறைகளை பயன்படுத்தி செல்லணும். இந்த கைத்தொலைபேசிகளை கொஞ்சம் நாங்க தள்ளி வச்சிடணும். அது மாதிரி நாங்க மோட்டார் சைக்கிள்கள்ல பயணிக்கும் போது இந்த தலைக்கவசங்களை சரியான முறையில நாங்க பயன்படுத்திட்டு செல்லணும். அதே போல வாகனங்களை செல்லும் பொழுது இந்த பெல்ட் சீட் அதுகளையும் நாங்க சரியான முறையில பயன்படுத்திட்டு செல்லணும். ஏன்னு சொன்னா நாங்க இதை அடிக்கடி சொல்றோம். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே என்று சமூக வலைத்தளங்கள் எல்லாருமே சொல்றீங்க. நாங்க சொல்லி அடுத்த கணமே பெரிய ஒரு ஆக்சிடென்ட், பெரிய ஒரு சம்பவம், பெரிய ஒரு உயிராபத்துக்கள் எங்களோட சமூக வலைத்தளங்கள்ல நாங்க காணக்கூடியதா இருக்குது. ரொம்பவுமே பரிதாபமான விஷயங்களா இருக்குது. இதை பார்க்கக்குள்ள ஏன்னு சொன்னா உயிர்கள் ஒரு விலை மதிப்பு சொல்ல முடியாத ஒரு பொக்கிஷங்கள். எத்தனையோ குடும்பங்கள்ல உயிர் நாடிகள். இவ்வாறான நாங்க விடுற அந்த சின்ன பிள்ளை எத்தனையோ உயிர்கள்ற கண்ணீருக்கும் கவலைக்கும் வாழ்நாள் முழுக்க அது பாதிப்பை ஏற்படுத்துது. எனவே நாங்க செய்யற இந்த சின்ன விஷயங்கள் மூலமாக பெரிய ஆபத்துக்களை நாங்க வாரத்தை தடுக்கலாம். விதி எப்படி போயிட்டே அப்படி போயிட்டே நாங்க கடந்து செல்ல முடியாது. அது எங்களுக்கு வந்தா தான் அதோட கஷ்டமும் அதோட தாற்பயமும் எங்களுக்கு விளங்கும். இறைவன் எந்த விஷயத்துக்குமே எங்களை விதி என்று சொல்லிட்டு தப்பிச்சு செல்றதுக்கு வழிய வைக்கல. எங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு இறைவன் இதை வச்சிருக்கான். நாங்க சரியான முறையில சிந்திச்சு சரியான முறையில எந்த விஷயமா இருந்தாலும் நாங்க சென்னோம்னு சொன்னா ஆபத்துக்கள் பிரச்சனைகள் வாரத்திலிருந்து நாங்க பாதுகாத்துக் கொள்ளலாம். அதுல முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த வீதி விபத்துக்கள் அடிக்கடி எங்கட நாட்டுல, ஊர்ல, சமூகத்துல, உலகத்திலேயே நடந்து பெரிய பெரிய ஆபத்துக்களை கண்ணீரை வரவழைச்சிட்டு இருக்கு. எனவே நாங்க இந்த விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாக இருந்து எங்கட உயிர்களை நாங்க பாதுகாத்துக் கொள்வோம். சாரதிகள் அந்த வாகனத்தை ஓட்டும் பொழுது உங்களோட போனுகளை கொஞ்சம் தள்ளி வச்சிடுங்க. உங்களோட உயிர் மட்டும் இல்லை, உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க, உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை நம்பி இருக்காங்க. அதை நீங்க மனசுல எடுத்துக்கங்க. கண்டிப்பா வீதி விதிமுறைகளை சரியான முறையில கடைபிடிச்சு கொள்ளுங்க. வாகனங்கள் ஓட்டும் பொழுது போதைகளை பாவிச்சுட்டு செல்றது, போன் பாவிச்சு செல்றதை தான் கண்டிப்பாக தடுத்து கொள்ளுங்க. இது ஒரு அன்பான உங்களுக்கான வேண்டுகோள். கண்டிப்பாக இதை நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா இந்த உலகத்துல இப்படி சின்ன சின்ன உங்கள் சாரதிகள் வர்ற பிழைகளால் ஏற்படுற பெரிய விபத்துக்கள்ல இருந்து நாங்க பாதுகாப்பு பெற முடியும். இது உங்களுக்கான ஒரு அன்பான வேண்டுகோளாகத்தான் நாங்க இதை தாரோம். இந்த வேண்டுகோள் ரொம்பவுமே முக்கியமானது. வீதி நீங்க போட்டியிட்டு சொல்ற இடம் இல்லை, அது பாதுகாப்பான ஒரு பிரயாணத்துக்கான ஒரு பாதை. எனவே கண்டிப்பாக எல்லாருமே யோசிச்சு நிதானமாக செல்லுங்க. இது கேஆர் டிவி லங்கன் வாய்ஸ் வழங்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.